சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 5-6 மணி நேரத்துக்குள் ராட்சச மோட்டார் பம்புகள் வைத்து எல்லா சாலைகளும் சீரமைக்கப்பட்டு விட்டன. எனவே சென்னையில இன்றைக்கு நீங்க சொன்னீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அதே நேரத்தில் சாத்தனூர் அணை போன்றவைகள் எல்லாம் உறைந்து அங்கிருந்து அதிகமான அளவு தண்ணீர் வெளியேறியது. விக்கிரவாண்டிக்கு அருகிலே தென்பெண்ணை ஆற்றிலே அதிகமான தண்ணீர் வெளியேறியது ஆகியவற்றின் காரணமாக சிறிது போக்குவரத்து நேற்று வரைக்கும் பாதிக்கப்பட்டது. அவையெல்லாம் இன்றைக்கு சீர் செய்யப்பட்டு எல்லா வகையிலும் போக்குவரத்துகள் சரி செய்யப்பட்டது. நம்ம நாட்டில் சாத்தனூர் அணையை செம்பரம்பாக்க ஏரி என்பது யாருக்கு எந்த விதமான எச்சரிக்கையும் கொடுக்காமல் திறந்து விடப்பட்டது. சாத்தனூர் அணை அப்படி அல்ல. படிப்படியாக அந்த கரையோரத்தில் இருக்கிற மக்களை எல்லாம் வெளியேற்றி விட்டுத்தான் அங்கே சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதை தவிர சாத்தனூர் அணை திறக்கப்பட்டதால் பக்கத்தில் இருக்க எந்த கிராமத்திலேயும் எந்த ஆபத்து வரவில்லை. ஆனால் பாதிப்புகள் உண்டு, ஆனால் எந்த உயிர் சேதங்கள் போன்றவை ஏற்படவில்லை. செம்பரம்பாக்கம் ஏரி என்பது முன்னறிவிப்பு இல்லாமல் திறந்து விடப்பட்டது. சாத்தனூர் அணை என்பது அங்க இருக்கின்ற தண்ணீர் படிப்படியாக ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக திறந்து விடப்பட்டதால் அங்கே உயிர் சேதங்கள் ஏற்படாமல் பாதுகாக்கப்பட்டன. தாவேகா தலைவர் விஜய் இந்த வெள்ள பாதிப்பு வித்தியாசமான எதற்கெடுத்தாலும் காவி நிறம் பூசி கவனநாளம் நடத்தினா மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசாங்கம் இதற்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும். எங்களுடைய முதலமைச்சர் உடனடி நிவாரண தொகையாக 2000 கோடி கேட்டிருக்கிறார். அதற்கு பிறகு எந்த அளவுக்கு பாதிப்புகள் என்பதை கண்டறிந்து ஒன்றிய அரசுடைய வல்லுநர் குழு கண்டறிந்து அதற்கு பிறகு பாதிப்புக்கான தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நமக்கு எந்த உதவியும் செய்யறதில்லை. நமக்கு உண்டான பேரிடர் மேலாண்மை திட்டத்துல நமக்கு உண்டான ஒரு நிதியிலிருந்து ஒரு போர்ஷனை மட்டும்தான் கடந்த காலங்களில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை இந்த காலகட்டத்தில் அவர்கள் இன்னும் விடுவிக்கவில்லை. எனவே எந்த விதமான உதவியையும் இதுவரைக்கும் செய்யவில்லை. ஆனால் நேற்று ஒரு செய்தி வேண்டிய உதவிகளை செய்வதாக சொல்லி இருக்கிறார் என்று சொல்கிறார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். இருக்கிறதால காவி நிறம் பூசணும்னு சொல்லி அதுதாங்க நான் இப்ப என்ன சொல்றேன்னா, ஒன்றிய அரசாங்கம் செய்யலைன்னா அது காவி நிறம் பூசத்தானே வேணும். அது என்ன தவறு இருக்கு? ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிறம் காவி தானே. நீங்க பாத்தீங்கன்னா திருக்கோயில்கள் தான் பழமை வாய்ந்த கோயில்கள் ஆர்ச்சியாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்க கோயில்ல முன்னால மஞ்சள் கலர் கோல்டன் கலர் அடிச்சோம், இப்ப காவி கலர் அடிச்சுட்டு இருக்கோம். அதனால காவிமயமாக்குவது அவருடைய குறிக்கோளாக இருக்கிறதே தவிர மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பது அவருடைய குறிக்கோளாக இல்லை. 10 மாசத்துக்கு முன்னாடி அது சில சமயங்கள் ஏதாவது தவறுதல் காரணமாக ஏதாவது ஏற்பட்டிருக்கலாமே தவிர பெரிய வெள்ளம் தாங்க முடியாத அளவுக்கு தண்ணீர் போர்ஸாக போகின்ற பொழுது அந்த அளவுக்கான ஈடு கொடுக்கக்கூடிய சக்தியை அந்த பாலத்தில் இருந்திருக்காது. எனவே அதனால் அடித்து செல்லப்பட்டிருக்கலாம். அது என்ன என்பதை வல்லுநர்கள் அறிந்து அதற்கான விவரத்தை தருவார்கள். தமிழக மக்கள் தற்போது தொலைக்காட்சியில விளம்பரம் பண்றாங்க. யாருமே குடிக்காதீங்க, குடியில்லாத மாநிலம் அதை குடியை நிறுத்துறதுக்கான அத்தனை அதிகாரமும் அவர்கிட்ட இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, நான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன், நாங்க மட்டும் நிறுத்த முடியாது. நாங்கள் நிறுத்தினால் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்க என்னாச்சு, பாண்டிச்சேரியில இருந்து புதுச்சேரியில இருந்து வாங்கிட்டு வர்றாங்க பாக்கெட் சாராயம், அதை குடிக்கிறாங்க. அதனால ஒரு நாள்பட்ட சரக்குகளாக இருக்கிற பொழுது அங்கே பாதிப்புகள் ஏற்பட்டு மக்கள் உயிர் பலி ஏற்படுகிறது. அதானே கள்ளக்குறிச்சி சம்பவம். புதுச்சேரியில இருந்து 70 பாக்கெட் வாங்கிட்டு வந்ததுனால தானே. அதே போல அந்த சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற பொழுது அன்றைக்கு எங்களைத்தான் நீங்கள் குற்றம் சொல்லுவீர்கள். எனவே இந்தியா முழுவதும் மதுவிலக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அப்பொழுதுதான் இது சாத்தியம். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கொள்கை மதுவிலக்கு தான். நாங்கள் குடிப்பதை ஆதரிப்பதே கிடையாது, மதுக்கடைகளை ஆதரிப்பது கிடையாது. அந்த வருவாய் எங்களுக்கு தேவையில்லை. இருந்தாலும் இன்றைய காலகட்டத்திலே எங்களாலே அதை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏனென்று சொன்னால் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மதுக்கடைகள் இருக்கின்றன, பிராந்தி கடைகள் இருக்கின்றன, சாராய கடைகள் இருக்கின்றன. எனவே தமிழ்நாட்டிலே மட்டும் நாங்கள் அது மதுவிலக்கை அமல்படுத்தணுமே ஆனால் இங்க இருக்கக்கூடிய அந்த பணம் வெளிமாநிலங்களுக்கு செல்லுமே தவிர யாரும் குடியை நிறுத்தப் போவதில்லை. எல்லா மாநிலத்திலும் நிறுத்தினால்தான் அது சாத்தியப்படும். சார் நாங்க 2016 முயற்சி பண்ணி பார்ப்போம்னு தான் ஒரு டெஸ்ட் சொன்னோம். 2016 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால்
மதுக்கடைகளை மூடுவோம், முழு மதுவிலக்கை அமல்படுத்துவோம் தலைவர் கலைஞர் சொன்னார். என்ன ரிசல்ட் ஆச்சு? நாங்க ஒரு 15-20 சீட்ல ஆட்சியை இழக்க நேரிட்டது. அதற்கு காரணம் திருப்பூர், கோயம்புத்தூர் போன்ற இடங்களில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்கின்ற பொழுது தாங்கள் குடிக்க வேண்டும் என்று விரும்பிய காரணத்தாலே தான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அன்றைக்கு நாங்கள் ஆட்சியை இழப்பதற்கு எங்களுடைய வாக்குறுதி தான் காரணமாக ஆமா, கொள்கை முடிவு அதுதான். இல்ல, ஆட்சிக்காக கொள்கையை விட்டுக் கொடுக்கவில்லை. எல்லா மாநிலங்களும் அந்த கொள்கை அமல்படுத்தப்பட்டால்தான் தமிழ்நாட்டில் அமல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. நாங்கள் என்றைக்கும் மதுவிலக்கை கொண்டு வருவதற்கு தயாராக இருக்கிறோம். சார், ஒருத்தருக்கு அமைச்சர் பதவி கொடுப்பதும் கொடுக்காது மாண்புமிகு முதலமைச்சருடைய விருப்பம். அதுல யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவசரமா கொடுத்தாங்களா, திடீர்னு கொடுத்தாங்களாங்கிறது இல்லை. ஏற்கனவே அவர் சிறைக்கு செல்லுகிற பொழுது அமைச்சராகத்தான் இருந்தார். சிறையிலே அமைச்சராகத்தான் சிறிது காலம் இருந்தார். அதற்கு பிறகுதான் அவர் ராஜினாமா செய்தார். எனவே சிறையில இருந்து வந்த பிறகு அவருக்கு மீண்டும் அந்த பொறுப்பு கொடுத்ததிலே எந்த விதமான தவறும் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை. பாஜக தலைவர் அண்ணாமலை ரேஷன் கார்டுக்கு 6,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்போ 2,000, அதை விட கடுமையான பாதிப்பு 2,000 ரூபாய் இரட்டை நிலைப்பாடு இல்ல, அது மற்ற நிவாரண பொருட்களை நாங்க நிறைய கொடுக்கிறோம். எது இல்லையே, நாளைக்கு சட்டமன்றத்திலே தீர்மானம் கொண்டு வருகிறோம். அது தேவையில்லை, மாநில அரசு அதை எதிர்க்கிறது, தேவையில்லை என்று நாங்கள் தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது எப்படி நாங்கள் இரட்டை வேடம் போட முடியும்? அனுமதி கேட்டதே திமுக அரசு சொல்லி அண்ணாமலை இல்லைங்க, நாங்க வேண்டாம்னு தீர்மானமே கொண்டு வர்றோமே. அந்த டங்ஷன் சுரங்கம் வேண்டாம், அது பொதுமக்களுக்கு பாதிப்பு, எனவே சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு, எனவே அது தேவையில்லை என்று சட்டமன்றத்தை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்ப போகிறோம். கடந்த 3 மாதங்களுக்கு தமிழகத்திற்கு அனுமதி கேட்டு ஒரு அறிக்கை அந்த அறிக்கை பொய்யா? அதை பற்றி அந்த துறை அமைச்சரிடத்தான் கேட்க வேண்டும் என்ன நடந்தது. ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அவருடைய விருப்பம். திமுக கூட்டணி நீடிக்கின்ற பொழுது அங்கே போக வேண்டாம் என்று அவர் நினைத்திருக்கலாம், அதனால் போகவில்லை. அதுக்கு நாங்க ஏன் அழுத்தம் கொடுக்கணும்? அது ஏன் அன்புமணி அதை பத்தி ஏன் கவலைப்படணும்? அவருக்கு என்ன இதுல அக்கறை? எதிர்கட்சிகள் கேள்வி சார், அவர் அனாவசியமா கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் முதலமைச்சருக்கு கிடையாது. அது ஒரு சட்டமன்றத்துல பேச போறாரு, பேசட்டும். அதுக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் தகுந்த விளக்கங்களை கொடுப்பார். 2 நாட்கள் சட்டமன்றம் நடக்க போகிறது. எதிர்கட்சி தலைவர் அவருக்கு பேசுவதற்கு வாய்ப்பு உண்டு. அங்கே பேசிட்டு அங்க பாய்காட் பண்ணிவிட்டு வெளியே பேசுவதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவர் பேச வேண்டிய இடம் சட்டமன்றம். அங்கே பேசினால் முதலமைச்சர் தகுந்த பதிலடியை தருவார். இப்ப இந்தி எங்க கத்து கொடுக்கறாங்கன்னு தெரியல. நாங்க யாரையும் போய் கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்தியை திணிக்காதீர்கள் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடை தவிர யாரும் இந்தி கத்துக்க கூடாதுன்னு நாங்க யாரையும் சொல்லல, யாரையும் தடுக்கல. சார், போற இடத்துல சகதி போடுறது இருக்க அந்த வீசுனாங்கன்னு சொல்றாங்க. சகதியில நீங்க நடந்து போங்க, நம்ம செருப்பு பட்டு நம்ம மேல நம்ம செருப்பு சகதியே விழுந்து எதுவா இருந்தாலும் அதை பற்றி எல்லாம் எதையும் தாங்கும் இதையும் எங்களுக்கு உண்டு.